சிவனடியார் பாகம் 1 அத்தியாயம் 55. புஜ வலிவும் மனத்தின்மையும் உள்ள ஒரு சத்திரியனுக்கு போர்க்களம் நோக்கி போவது போல ஒரு சந்தோஷம் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. ஒருவன் தன்னை தன் இருப்பை நிரூபிப்பதற்கு எந்த இடம் உகந்ததோ அந்த இடத்தை மிகுந்த காதலோடு அணுகுகிறான். அரச வித்தான ஆதித்த கரிகாலன் சிறு வயது முதற்கொண்டே தன்னை பல்வேறு விதமாக போர்க்களத்திற்காக தயார் செய்து கொண்டு போரை விரும்பி பார்த்து விரும்பி ஈடுபட்டு அதில் வெற்றியும் பெற்றான். ஒருவேளை வெற்றி பெறாமல் தோல்வியுற்றிருந்தால் போர் எதற்கு, பூமி சமாதானமாக இருக்க வேண்டும் என்று ஏதேனும் பொய்யாய் மற்றவர்கள் கூறியிருக்கலாம். ஆனால் முழு ஈடுபாட்டோடு போர் பயிற்சியில் ஈடுபட்டதால், போரை விரும்பி நேசித்து கவனித்ததால் வெற்றிகள் அவனுக்கு எளிதில் வாய்த்தன. அதுவும் தவிர பாட்டனார் இடங்களை தந்தையார் இழந்துவிட அதை மீட்கின்ற மிக பெரிய பொறுப்பு பேரனுக்கு வந்து சேர்ந்தது. முதல் வெற்றி, அடுத்த வெற்றி, அதற்கு அடுத்த வெற்றி என்கிற பல போர் வெற்றிகள் ஆதித்த கரிகாலனை போர் வெறியனாகவே மாற செய்தன. குமரி முதல் இமயம் வரை சோழ தேசம் பறந்திருக்க வேண்டும், அதை நின்று ஆளுமை செய்ய வேண்டும் என்ற பேரவா ஏற்பட்டது அவனுக்கு. கங்கை வரை போக வேண்டும் என்றும் கடல் கடந்து புலிக்கொடி பறக்க வேண்டும் என்றும் அவன் மனதார விரும்பினான். என்ன செய்வது என்று தெரியாமல் வேகம் மட்டுமே தன்னிடம் வைத்திருந்தான். அவனை வழிபடுத்த சரியான உதவியும் அவனுக்கு கிடைக்கவில்லை. கிடைத்த பிரம்மராயரையும் அவன் முற்றிலுமாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. அந்தணர்களோடு நான் பேசுவதில்லை என்று எடுத்த எடுப்பிலேயே அவன் சொல்ல அவர் அவனிடமிருந்து பின்வாங்கினார். தன்னால் சண்டையிட முடியும் என்று அவர் நிரூபித்தும் கூட அவருடைய ஈவு இரக்கங்களை பார்த்து, இப்போது போர் வேண்டாம், பிற்பாடு செய்து கொள்ளலாம் என்ற ஒத்தி போடல்களை பார்த்து ஆதித்த கரிகாலன் அறவே வெறுத்தான். மதுரையை ஜெயித்தாகி விட்டது என்றால் ஈழத்திற்கு போக வேண்டும், ஈழத்தை ஜெயித்து விட்டது என்றால் கடாரத்துக்கு போக வேண்டும், இடையராது எல்லா நாட்களும் போரில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆதித்த கரிகாலனுடைய அவஸ்தையை அவர் கடுமையாக மறுத்தார். நீ மட்டுமே போர் செய்யவில்லை, உன் பின்னால் பல லட்சம் வீரர்கள் வருகிறார்கள். தங்கள் குழந்தையை விட்டு குடும்பத்தை விட்டு உனக்காக வருகிறார்கள். அவர்களுக்கு ஓய்வு தேவை. படையை இடையராது போரில் ஈடுபடுத்தி கொண்டிருந்தால் நிச்சயம் தோல்விதான் கிடைக்கும் என்று அவர் சொன்னதை அவன் நம்ப தயாராக இல்லை. அவனுடைய தகப்பனார் சுந்தர சோழரின் மனச்சோர்வும் அவனுக்கு வெறுப்பாக இருந்தது. இதோ சிவனடியார், இவருக்கு நீ மரியாதை செய்ய வேண்டும் என்று தாயோ பாட்டியோ கட்டளையிடும் போது, இதையெல்லாம் நீங்கள் செய்து கொள்ளுங்களேன், என்னை கூப்பிடாதீர்கள் என்று ஒரே வார்த்தையில் மறுத்து விடுவான். குறைந்தபட்சம் எழுந்து நின்று கைகூப்ப கூடாதா என்று குடும்பத்தார்கள் கேட்க மிகுந்த அலுப்போடு எழுந்து நிற்பான். சீக்கிரம் முடியுங்கள் என்று சிவனடியார் முன்பே சீறுவான். சோழர் குலத்தில் முற்றிலும் வேறான ஒரு பிள்ளை பிறந்திருப்பதை கண்டு அரச குடும்பத்தினர் மனம் மருகினார்கள். இளவரசனாக இருக்கும் பொழுதே இத்தனை வேகமாக இருக்கிறானே, இவன் அரசனானால் இந்த பூமி தாங்குமா என்று கவலைப்பட்டார்கள். நல்லவர்களின் நட்பை உதறிவிட்டு எப்பொழுதும் யுத்தம் பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பவனால் தேசம் சுபிட்சமாக விளங்காதே, பாழடைந்து போகுமே என்று பேசிக்கொண்டார்கள். தெளிவுமிக்க படை வீரர்களுக்கும் அவனுடைய போக்கு பிடிக்கவில்லை. இரவு நேரத்தில் பாண்டியர்கள் உள்ளே புகுந்து கிராமங்களை சூறையாடுகிறார்கள் என்று கேள்விப்பட்டதும் அதே விதமாக மதுரையை சூறையாட வேண்டும் என்று ஆதித்த கரிகாலன் விரும்பினான். படைத்தலைவர்கள் தேவையில்லை, அவர்கள் 10 பேரும் 20 பேருமாக வந்து கொள்ளையடிக்கிறார்கள். இரவு நேரமே வருகிறார்கள். நாமோ 1,00,000 வீரர்கள் இருக்கிறோம். வெறுமே விடியற் காலையில் உள்ளே நடந்து போனால் மொத்த மதுரை நகரம் நம் வசப்பட்டுவிடும் என்று சொன்னாலும் அவன் மதுரை வசப்படுவதை விட அழிக்கப்படுவதையே அதிகம் விரும்பினான். என் குடிப்படைகளையும் வீரர்களையும் அடித்து கொன்றாயல்லவா, அதே விதமாக நானும் ஈடுபட விரும்புகின்றேன். இதைவிட பல மடங்கு மோசமாக நான் உனக்கு பாடம் கற்பிக்க விரும்புகிறேன். அடிப்பதன் வேதனை தெரிந்ததால்தான், அடித்தால் வலிக்கும் என்று உணர்ந்ததால்தான் அடுத்த முறை அடிக்காதிருப்பாய் என்று சொல்லி இரவு நேரத்தில் படையெடுப்பை நடத்தினான் ஆதித்த கரிகாலன். கதற கதற அடித்தான். பகல் நேரத்தில் மிக கொடூரமான தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டன. அந்த குடும்பத்தை சேர்ந்த எவராயினும் 6 வயதிலிருந்து 60 வயது வரை உள்ளவர்கள் சவுக்கால் விளாசப்பட்டார்கள். ஆதித்த கரிகாலனின் வேகம் சோழ படைகளுக்கு கலவரம் ஏற்படுத்தியது. பிரம்மராயரிடம் வந்து முறையிட்டார்கள். இவர்தான் இனி படைக்கு தலைமை என்று எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவர்தான் அரசராக வருவாரா? இது நல்லதல்ல. இவர் தன் வேகத்தை குறைத்து கொண்டால் ஒழிய படைகள் நிம்மதியாக இருக்காது. படைகள் நிம்மதியாக இல்லை என்றால் போரில் ஏதேனும் ஒரு நாள் தோல்வி நிச்சயம். புறம் காட்டி ஓடுகின்ற ஒரு நேரம் வந்தால் நமது படைகள் சோழ தேசத்திற்கே வராமல் வெகு தூரம் வேறு திசைக்கு போய் சேர்ந்து கொள்வார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது.
இடையராது 16 கல் தொலைவு நடத்தி அழைத்து கொண்டு போகிறார். பல வீரர்கள் சுருண்டு விழுகிறார்கள். நடக்காது போனால் கடுமையாக ஏசுகிறார். அவரால் 16 கல் நடக்க முடிகிறது. அவர் வயது வேறு, எங்கள் வயது வேறு என்று பிரம்மராயரிடம் அடிக்குரலில் வந்து முறையிட்டார்கள். கொள்ளையடித்த பணத்தை பதுக்கி வைத்திருக்கிறோமோ என்று சந்தேகப்படுகிறார். எல்லோரையும் ஆற்றில் குளிக்க சொல்லிவிட்டு எங்கள் உடைகளை சோதனை போடுகிறார். அது எங்களுக்கு அவமானமாக இருக்கிறது என்று இன்னொரு வீரன் வந்து சொன்னான். பிரம்மராயர் கவலையானார். ஆதித்த கரிகாலனிடம் இது பற்றி பேசினார். ஆதித்த கரிகாலனோ சீறி எழுந்தான். வாள் உருவி கொண்டு, எவன் சொன்னவன், அவன் பெயரை சொல்லுங்கள் என்று பிரம்மராயரின் தோளை பிடித்து உலுக்கினான். பிரம்மராயர் சட்டென்று சபையை விட்டு எழுந்து போய்விட்டார். அவர் சபையை விட்டு போன வேகம் இனி திரும்ப இங்கு வரமாட்டேன் என்பது போல் இருந்தது. உன்னோடு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்வது போல இருந்தது. அந்த நேரம், அவர் எழுந்த அந்த நேரம் ஆதித்த கரிகாலன் ஒரு பயத்தை உணர்ந்தான். அதே பயம் இப்போதும் ஏற்பட்டது. இருட்டு பயமில்லை. பல்வேறு நேரங்களில் ஆதித்த கரிகாலன் கடும் இருட்டில் எதிரிக்காக காத்திருந்திருக்கிறான். எதிரிகளை நோக்கி நடந்திருக்கிறான். எதிரிகளை கண்டும் பயமில்லை. வாட்கள் உருவும் சத்தம் கேட்டும் கலவரமில்லை. பல 100 வாட்கள் பளிச்சென்று உருவி தன் எதிரே பளபளத்து காட்ட முடிந்த போது ஆனந்தத்தால் கொக்கரித்திருக்கிறான். அத்தனை பேரையும் வெட்டி வீழ்த்துவேன், முழு பலத்தோடு அடித்து கொல்லுவேன் என்று ஆரவரித்திருக்கிறான். எவனெல்லாம் வாள் உயர்த்தினானோ அவனுக்கு வலது கை இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறான். அப்படியும் செய்தும் இருக்கிறான். புதர்களிலிருந்தும் பாறைகளிலிருந்தும் பல 100 அம்புகள் பாய்ந்து வருகிற பொழுது சட்டென்று சமாளித்து பதுங்கிக் கொண்டு அம்பு எங்கிருந்து வருகிறது என்பதை எழுந்து ஆராய்ந்து இருட்டும் வரை காத்திருந்து இருட்டிய பிறகு புலிகளைப் போல பாய்ந்து அந்த கடும் இருட்டில் எதிரிகளை துவம்சம் செய்து யார் அவர்கள் என்று கண்டுபிடித்து மூலத்தையே அரித்து எரிந்தவன் இந்த ஆதித்த கரிகாலன். ஆனால் அவனுக்கு இப்பொழுது உடம்பு நடுங்கியது. யார் யாரோ தன்னை தாக்குகிறார்கள் என்று பயந்தான். ஆயுதமின்றி மாட்டிக்கொண்டோமே என்று நடுங்கினான். படிகள் எப்படி போகின்றது என்பதை எகிரி விழுந்த சுளுந்தின் வெளிச்சத்தின் வழியே உற்று பார்த்து அந்த பக்கம் நகர முயற்சித்த போது தரையில் ஏதோ எட்டி தள்ளப்பட்டது. மரக்கட்டை நகருவது போல இருந்தது. கால்களை மிக ஜாக்கிரதையாக வைத்துக்கொண்டு அவன் நடக்க ஒரு கட்டை இடறியது. தடுமாறி அருகில் இருக்கின்ற பெரும் பித்தளை பாத்திரத்தை பிடிக்க அது உருண்டு விழுந்தது. ஆதித்த கரிகாலனும் நிலை குலைந்து வலது பக்கம் சாய்ந்தான். சுருக்கென்று உடம்பு முழுவதும் ஒரு வலி ஏற்பட்டது. உதறி எழுந்தபோது இடுப்பு முழுவதும் இரத்தம் வழிந்தது. உட்கார்ந்து தடவி பார்த்தபோது பலகையில் ஆணி கூர்மையாக அடிக்கப்பட்டிருப்பது தெரிந்தது. ஆதித்த கரிகாலன் திடுக்கிட்டான். தான் எங்கும் நகர்ந்து விடக்கூடாது என்பதற்காக ஆணியில் அறையப்பட்ட பலகை பல திக்குகளில் தகர்ந்திருப்பது தெரிந்தது. கையில் ஆயுதமில்லை. இடுப்பில் இரத்தம் வழிகிறது. நாலா பக்கம் பலகையை தள்ளிக்கொண்டே இருப்பதை அவன் உணர்ந்தான். மறுபடியும் சுளுந்து கொளுத்தப்பட்டது. எதிரே இருந்த அந்த அந்தணர்கள் இவனை முறைத்து பார்த்தார்கள். கண்களில் வெறி தோன்ற அவனையே கவனித்தார்கள். அவன் அடி தொண்டையிலிருந்து உரக்க கத்தினான். அவர்கள் மீது ஒரு பழைய மரத்தை எடுத்து வீசினார்கள். கந்தை துணியை வீசி அடித்தார்கள். ஆதித்த கரிகாலன் அருவருப்பானான். என்ன இது? யாரை அவமானப்படுத்துகிறீர்கள்? யாரெங்கே என்று மறுபடியும் உரக்க கத்த, இந்த முறை ஒரு இரும்பு துண்டை எடுத்து அவன் மீது வீசி அடித்தார்கள். இரும்பு துண்டு அவன் தோளில் பட்டு விழுந்தது. ஆதித்த கரிகாலன் தன் கையில் இருக்கிற சங்கிலியால் அவர்களை நோக்கி அடித்தான். அவர்கள் சட்டென்று நகர்ந்து கொண்டார்கள். இடுப்பில் ஒரு வலி ஏற்பட்டது. இடுப்பை யாரோ இழுத்து முறுக்குவது போல தோன்றியது. உடம்பில் உள்ள சக்தி வேகமாக குறைவதை உணர்ந்தான். அவன் தோளில் யாரோ அமர்ந்து கொண்டார்கள். தலையை யாரோ பலமாக தட்டினார்கள். கழுத்தை பிடித்து இழுத்தார்கள். வயிற்றில் ஓங்கி குத்தினார்கள். நாலா பக்கமும் அவனை இழுத்தார்கள். அவன் குடித்தது போல தள்ளாடினான். நாலா பக்கமும் நடந்தான். 2-3 முறை ஆணி பலகையை மிதித்தான். உள்ளங்கால்களில் ஆணிகள் குத்தி இரத்தம் வந்தது. குத்துப்பட்ட எல்லா இடத்திலும் யாரோ வாய் வைத்து உறிஞ்சியது போல தோன்றியது. பலம் கொண்ட மட்டும் ஆதித்த கரிகாலன் கத்தினான். தொலைவே யாரோ நகருகிற சத்தம் கேட்டது. அருகே வந்தவர்கள் ஆதித்த கரிகாலனை நோக்கி வாள் உருவினார்கள். அவன் கால் வைத்து பலகையை தாண்டி வந்ததும் நீண்ட வாளால் அவனை புறங்கையில் ஓங்கி அடித்தார்கள். அவன் துடித்து உட்கார்ந்த பொழுது புஜத்தில் மறுபடியும் தாக்கினார்கள். ஏதேனும் ஒரு வாள் கொடுத்துவிட்டு பேசடா பேடியே, பேடி அந்தணனே என்று ஆதித்த கரிகாலன் சொல்ல, பின்புறம் யாரோ நகருவது தெரிந்தது. யார் என்று திரும்பி பார்க்க முன்பக்கம் இருந்தவன் மறுபடியும் இரும்பு துண்டால் அவன் பிடரையில் தாக்கினான்.
அவன் அடித்தவன் பக்கம் திரும்ப பின்பக்கம் ஈட்டியோடு இருந்தவன் முழு பலத்தோடு ஆதித்த கரிகாலன் மீது எறிந்தான். ஈட்டி ஆதித்த கரிகாலனின் முதுகை குத்தி எலும்பை உடைத்தது. ஆதித்த கரிகாலன் திரும்பி அவனை பார்த்து குத்திய ஈட்டியோடு அவனிடம் தள்ளாடி போக, இந்த பக்கம் உள்ளவர்கள் சுளுந்து வைத்து கொண்டு ஜாக்கிரதையாக பலகைகளை அப்புறப்படுத்தி கொண்டு கத்தியை எடுத்து ஆதித்த கரிகாலனின் பின்பக்கம் நின்று அவனுடைய முதுகை வெட்டினார்கள், தோளை வெட்டினார்கள், புஜத்தை தாக்கினார்கள். இரும்பு சங்கிலியை நாலா பக்கமும் வீசி எதிரிகளை தாக்க முயன்று தோற்று போய் வெட்டு காயங்களின் வலியால் தவித்து பயத்தில் அலறி திரும்பிய போது ரவிதாசன் அருகே வந்து அவனது இடது கையால் ஆதித்த கரிகாலனின் வலது கையை பிடித்து இடுப்பில் இருந்த கட்டாரியை உருவி ஆதித்த கரிகாலன் கண்களை உற்று பார்த்து எதுவும் சொல்லாமல் சரக்கென்று மார்பில் குத்தினான். கட்டாரி ஆதித்த கரிகாலன் உடம்பை துளைத்து கொண்டு மறுபக்கம் வந்தது. ஆதித்த கரிகாலன் வலியால் ஏற்பட்ட பெருங்குரலோடு தரையில் சாய்ந்தான். அவன் துடித்து ஓயும் வரை ரவிதாசனும் பரமேஸ்வரனும் பார்த்து கொண்டிருந்தார்கள். மெல்ல அந்த இடம் விட்டு பின்னர் அகன்றார்கள். சோழ சரித்திரத்தில் மிக பெரிய வேதனை, மிக பெரிய வஞ்சனை ஒன்று அங்கு நிகழ்ந்தேறியது. காலா காலத்துக்கும் பேசக்கூடிய ஒரு காரியமாக அது மாறிவிட்டது. பழைய நினைவுகள் அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் குதிரை ஏறினார். துக்க செய்தி கொண்டு வந்த வீரர்கள் எங்கே என்று தேடினார். அவர்கள் வந்து நின்று வணங்க அவர்களுக்கும் குதிரைகள் கொடுக்க சொன்னார். செம்பியன் மாதேவி இறந்த இடம் நோக்கி அந்த குதிரைகள் மெல்ல ஓட துவங்கின. நாளை காலைதான் அந்த இடம் போய் சேர முடியும். செம்பியன் மாதேவியின் சடலத்தை தஞ்சைக்கு கொண்டு வருவதா, பழையாறைக்கு எடுத்து போவதா, அல்லது எங்கு இறந்தார்களோ அங்கேயே புதைத்து விடுவதா? உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் யோசித்த வண்ணமே தன் குதிரையை செலுத்தினார். அவருடைய அதிகாரிகள் சகலருக்கும் ஓலை மூலம் இந்த துக்க செய்தியை தெரிவித்தார்கள். தஞ்சையின் எல்லையை தாண்டும் போது ஒரு குதிரையில் பெருந்தச்சர் அருகே வந்து வருத்தம் தெரிவித்தார். இன்னும் நெருங்கி அருகே வந்து அடிக்குரலில் பேசினார். கோயில் அஸ்திவார வேலையை நிறுத்தட்டுமா அல்லது தொடர்ந்து நடத்தட்டுமா என்று கேட்டார். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் குதிரையை இழுத்து பிடித்து நடத்தினார். பின் யோசித்துவிட்டு தொடர்ந்து நடத்துங்கள் என்றார். ராஜராஜ பெருந்தச்சர் மெல்ல விலகி வேறு பக்கம் திரும்பி குதிரையை வேகமாக தஞ்சையை நோக்கி செலுத்தினார். அந்த ஓட்டத்தில் ஒரு சந்தோஷம் இருந்தது. நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 56. செம்பியன் மாதேவியின் திருவுடல் தகனம் செய்யப்பட்டு விட்டதாம். அருண்மொழியே நேரில் வந்து தன் கையாலேயே கொள்ளி வைத்து அந்தணர்களுக்கும் இன்னும் பலருக்கும் செம்பியன் மாதேவியின் மனக்கேதம் தீர விதவிதமாக தானங்கள் செய்தானாம். 1000 பசுக்களுக்கு மேல் தானம் செய்யப்பட்டிருப்பதாக கேள்வி. அருண்மொழி மிக மிக தந்திரசாலியாக நடந்து கொண்டிருக்கிறான். மலையனூரான் சாம்பான் சம்மணமிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து தலை அசைக்காமல் உதடு மட்டும் பிரித்து பேசினான். கொல்லிமலையின் உச்சியில் அடர்ந்த காடுகளுக்கு நடுவே உண்டான ஒரு திட்டில் 4 பேர் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். செம்பியன் மாதேவியை பல்லக்கில் தூக்கி இங்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்து அந்த முயற்சி தோற்று போனதால் மிக பெரிய வருத்தத்தில் இருந்தனர். சாம்பானுக்கு எதிரே ரவிதாசனுடைய 3வது மகன் துர்க சரவணன் சாம்பானை போலவே விரைப்பாக உட்கார்ந்திருந்தான். வலது பக்கம் சாயாகுமாரனும் காளிதாசனும் அமர்ந்திருந்தார்கள். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பதவி ஏறியதும் மறு வருடமே இவர்கள் குடும்பம் பழிவாங்கப்பட்டது. இவர்களது குடும்பங்கள் மட்டுமல்லாமல் இவர்களை சார்ந்த உறவினர்களும் உடையார்குடியிலிருந்து துரத்தி அனுப்பப்பட்டார்கள். அனாதைகளாக கட்டிய துணிகளோடு குழந்தைகளும் கிழவர்களுமாய் இந்த கூட்டம் சேர தேசத்தை அடைந்து அருண்மொழி என்கிற ராஜராஜனை அழிப்போம் என்று சேர தேச எல்லையில் நின்று சத்தியம் செய்து சோழ குடும்பத்தை பூண்டோடு அழிப்பதே எங்கள் வேலை என்று உரக்க கூறி முழக்கமிட்டு அதை தவிர வேறு எதுவும் செய்வதற்கில்லை என்று சூள் உரைத்தது. அதை தொடர்ந்தும் செய்து வந்தது. திருவக்கரையில் உள்ள வக்ரகாளி கோயிலிலிருந்து செம்பியன் மாதேவியை பல்லக்கில் சுமந்து வந்து செம்பியன் மாதேவிக்கு அந்த பல்லக்கு பயணம் சரி வராததால் உடல் அதிகம் குலுங்கி மாரடைப்பு ஏற்பட்டு முக்கூடல் என்ற ஊரிலே மரணமடைய அவளை அங்கேயே போட்டுவிட்டு அந்த ஊரில் குதிரையை பிடுங்கி கொண்டு கொல்லிமலை அடிவாரம் வந்து சேர்ந்து விட்டார்கள். கொல்லிமலைக்கு வந்து 7 நாட்கள் ஆகிவிட்டன. செம்பியன் மாதேவி இறந்த 3ஆம் நாள் அவரது உடல் ராஜராஜ சோழரால் தகனம் செய்யப்பட்டது. அடுத்த 3ஆம் நாள் இவர்களுக்கு அந்த விஷயம் தெரிய வந்தது. தினம் தினம் செம்பியன் மாதேவியின் பெயரால் தானங்கள் நடைபெறுவதாகவும்
மிக பெரிய மண்டபம் ஒன்றும் பள்ளிப்படை கோயில் ஒன்றும் கட்டப்படும் என்று ராஜராஜ சோழன் அறிவித்ததாகவும் அதற்கு உண்டான ஆரம்ப கட்ட வேலைகள் துவங்கிவிட்டன என்றும் செம்பியன் மாதேவியின் ஆசீர்வாதம் சோழ தேசத்துக்கு உண்டு என்றும் ராஜராஜ சோழன் பேசியதாகவும் மக்கள் அதை ஆரவாரம் செய்து வரவேற்றதாகவும் ராஜராஜன் எங்கு போனாலும் மக்கள் அவனை சுற்றி கொண்டு வணங்கியதாகவும் அவனுக்கு துணை நிற்பதாய் உறுதி கூறியதாகவும் செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன. சோழ தேசத்தை தாண்டி நடுநாட்டிலும் தொண்டை நாட்டிலும் ராஜராஜனை மக்கள் மனதார நேசித்தார்கள். இவன் அல்லவோ அரசன் என்று வியப்பதும் கொல்லிமலைக்கு செய்தியாக வந்தது. இவர்கள் என்ன செய்தாலும் திசை மாறி ஒவ்வொரு நாளும் ராஜராஜன் புகழ் மேலே போய்க் கொண்டிருப்பதை பார்த்து மலையனூரான் சாம்பான் கண்ணீர் உகுத்தான். என் குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை என்னால் துடைக்கவே முடியாதா? என் தகப்பனுக்கு ஏற்பட்ட இந்த வேதனையை என்னால் தீர்க்கவே முடியாதா? போருக்கு கிளம்புகின்ற நாளின் விடியற் காலையில் ரவிதாசன் மலையனூரான் சாம்பானை அருகில் அழைத்து, குழந்தாய், நான் போருக்கு போகிறேன். என்னுடைய கடைசி முயற்சி இது என்று என் மனதிற்கு படுகிறது. இந்த முயற்சியில் நான் வெற்றி பெறப்போவது இல்லை. அதுவும் எனக்கு தெரிந்தே விட்டது. ஆனாலும் என்னுடைய ஆத்ம சாந்தி அடைவதற்காக முழு முயற்சியாய் மிக வேகத்தோடு நான் இந்த போரில் ஈடுபட போகிறேன். நான் கற்ற அத்தனை திறமைகளையும் இந்த போரில் காட்டப் போகிறேன். ராஜராஜனையே குறிவைத்து நகரப்போகிறேன். விதவிதமாக தாக்கப் போகிறேன். இதில் மரணம் உறுதி. என் மரணத்திற்கு பிறகு ஒருவேளை அருண்மொழி உயிரோடு இருந்தால் அவனை கொல்ல வேண்டியது உன் பொறுப்பு. சோழர் குலத்தை பூண்டோடு அறுக்க வேண்டியது உன் வேலை. உன் மகன் வேலை, உன் பேரனது வேலையும் கூட. பரம்பரை பரம்பரையாக நாம் சோழர்களுக்கு எதிரிகள் என்று தீர்மானித்து என்றேனும் ஒரு நாள் இந்த சோழ குலத்தை பூண்டோடு அறுக்க நாம் சபதம் மேற்கொள்ள வேண்டும். சத்தியம் செய். சோழர் குலத்தை பூண்டோடு அறுப்பேன் என்று சத்தியம் செய். இதை தவிர வேறு எந்த வேலையும் எனக்கு இல்லை என்று சத்தியம் செய். உனக்கு ஞாபகம் இருக்கிறதா குழந்தாய்? நீ சிறு பையன். 80 வயதான கிழவனையும் 70 வயதான கிழவியையும் இவர்கள் பெரும்பால் அடித்து துரத்தினார்களே. வழியெங்கும் காரி உமிழ்ந்தார்களே. மண் வாரி தூற்றினார்களே. ஞாபகம் இருக்கிறதா? 257 பேர் நாம் மெல்ல மெல்ல சோழ தேசத்தை விட்டு போனோமே. எல்லா இடத்திலும் ஏதேதோ கரைத்து நம் தலையில் ஊற்றி சபித்தார்களே. ஞாபகம் இருக்கிறதா? என் வாழ்நாளில் என் மனக்கேதம் தீராமல் என் சபதத்தை முடிக்காமல் நான் இருக்கிறேனே என்று வருத்தம் இருக்கிறது. ஆனால் நீ இருக்கிறாய் என்று சந்தோஷமாக இருக்கிறது. ரவிதாசன் இடுப்பு வேட்டியை இருக்க கட்டி கொண்டு வேட்டிக்கு மேல் பட்டு துணியை பட்டையாக்கி மெல்ல சுற்றி கட்டி கொண்டு மேலே தர்ப்பை பயிரால் இறுக்கி கட்டி கொன்று அந்த தர்ப்பை கயிறிலிருந்து உடைவால் தொங்க முதுகில் குத்தீட்டிகளை சுமந்து கொண்டு கை கூப்பி கிழக்கு பார்த்து நின்றபடியே பேசினான். நல்லது, நான் போய் வருகிறேன். நேற்று இரவு கூட ஆதித்த கரிகாலன் என்னை பார்த்து சிரிப்பது போல ஒரு கனவு வந்தது. நான் சாகவில்லையடா என்று நேருக்கு நேர் நின்று சொல்வது போல இருந்தது அந்த கனவு. நானே கைப்பட கொன்றாலும் ஆதித்த கரிகாலனை நான் கொல்லவில்லையோ? இன்னும் எங்கேனும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறானோ என்ற பயம் எனக்குள் நிரந்தரமாக இருக்கிறது. இந்த கனவு பல 100 முறை வந்துவிட்டது. அருண்மொழி காந்தலூர் சாலைக்கு படையெடுத்து வருகிறான். பல லட்சம் வீரர்களோடு வருகிறான். அவனை வெல்வது என்பது இயலாத காரியம். காந்தலூர் சாலை எரிபட போகிறது. தூள் தூளாக போகிறது. அந்த கடிகையை அடித்து உடைத்து அங்குள்ள அத்துணை பேரையும் விரட்ட போகிறான். கடிகை இருந்த இடத்தை மண்மேடாக மாற்றப் போகிறான். இந்த கடிகையிலிருந்து தானே நீங்கள் சோழ தேசம் நோக்கி வருகிறீர்கள் என்று அந்த கடிகையை பழிவாங்க போகிறான். எங்கே ஏனும் காட்டுக்குள் இந்த கடிகையை தொடர்ந்து நடத்த வேண்டும். நமது சபதத்தை நிறைவேற்ற வேண்டும். ஜெய விஜயீ பவ. மரணமே நிச்சயம். மரணமே சாஸ்வதம். மரணம் என்பது சக்தியின் வேறு ரூபம். சக்தியே எங்கும் நிறைந்தவள். சக்தியே துணை என்று கூறிவிட்டு வெளியேறினான். அந்த காட்சி சாம்பானுக்கு இப்போதும் நினைவில் இருந்தது. சாயகுமாரனால் பொறுமையாக உட்கார்ந்து கொண்டிருக்க முடியவில்லை. அவனுக்கு உடம்பு கொதித்தது. மனம் அலை பாய்ந்தது. அவன் அசைவுகள் வேகமாக இருந்தன. ஏன் நம்மால் அருண்மொழியை வெல்ல முடியவில்லை? குறை நம்மிடமா? நம்முடைய தத்துவத்திடமா? மந்திர எந்திர தந்திரங்கள் நிச்சயமாக ஒருவரை கொல்லும் என்று சொன்னால் நாம் பழிவாங்க முடியாமல் தடுமாறுகிறோமே. ஏன்? எதிரி நம்மை விட பலமாக மாறிக்கொண்டிருக்கிறானே. யாரை நாம் சுவீகரித்து நம் பக்கம் இழுத்து அவர்கள் மூலம் அருண்மொழியை வெல்ல வேண்டும் என்று நினைத்தோமோ அந்த அருண்மொழி அவர்கள் இறந்து போன பிறகு அவர்களுடைய புகழை தன் புகழாக மாற்றிக்கொண்டிருக்கிறானே. இந்த அநியாயம் வேறு எங்கு நடக்கும்? அருண்மொழிக்கும் செம்பியன் மாதேவிக்கும் ஆகாது. அருண்மொழி செம்பியன் மாதேவியை வெறுக்கிறாள். செம்பியன் மாதேவி அருண்மொழியை சபிக்கிறாள்.
என்று நாம் பரப்பிய செய்திகள் எல்லாம் இப்பொழுது காணாமல் போய்விட்டனவே. ஒரு நாளைக்கு 1000 பசுக்கள் தானங்கள் கொடுக்கிறான் என்றால் செம்பியன் மாதேவியின் மீது எத்துணை பிரியம் என்று மக்கள் பேச ஆரம்பித்து விடுவார்களே. செம்பியன் மாதேவிக்காக முக்கூடலில் மணிமண்டபம் கட்டுகிறான், பள்ளிப்படை கோயில் எழுப்புகிறான் என்றால் ஜனங்கள் அங்கு உட்கார்ந்து கொண்டு ராஜராஜன் புகழை நாடகமாகவும் பாடலாகவும் பாட ஆரம்பித்து விடுவார்கள். நம் முயற்சிகள் மண்ணுக்கு கீழே போய்விட்டன. எனக்கு என் மீதும் உங்கள் மீதும் சந்தேகமில்லை, நமது தத்துவத்தின் மீதுதான் சந்தேகம். இனிமேல் மந்திர எந்திர தந்திரங்களை நான் பிரயோகப்படுத்தப் போவதில்லை. விஷம் தயார் செய்ய போகிறேன், வில் அம்புகளை உருவாக்கப் போகிறேன். எங்கேனும் அருண்மொழி ஊர்வலமாக வருகிற பொழுது மறைந்திருந்து கொன்றுவிடப் போகிறேன். சோழ அரண்மனையில் சாதாரண வேலைக்காரனாக போய் சேரப்போகிறேன். இந்த பூநூலை அறுத்து முன்குடுமியை சிரைத்துவிட்டு மொட்டை அடித்து கொண்டு ஒரு வேளாளனாக போய்விடப் போகிறேன். வேளாளனுக்கு உண்டான வேலையை செய்ய போகிறேன். எதற்காக இந்த சக்தி கூத்து எனக்கு புரியவில்லை, எனக்கு நம்பிக்கையும் இல்லை. சாயா குமாரன் தொடுக்குத்தனமாக பேசியது அங்குள்ளவர்களுக்கு வருத்தத்தை கொடுத்தது. குறிப்பாக மலையனூர் சாம்பான் விசும்ப துவங்கினான். நீ பேசியது 1000 ஈட்டிகளை நெஞ்சில் சொருகியது போல இருக்கிறது. ஆனாலும் உன் மீது கோபம் வரவில்லை. நீ கேட்பது நியாயம்தானே? உன் கேள்விகள் அனைத்தும் உண்மை. ஆனால் என்ன பதில் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. நாம் மறுபடியும் அடியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. வேறொரு முயற்சியை செய்ய வேண்டியிருக்கிறது. ஒன்று தோற்று போனதாலேயே நம்முடைய விஷயங்கள் அபத்தமானவை என்று நான் சொல்ல மாட்டேன். நீ இளைஞன், வெற்றி இன்மையால் தடுமாறி பேசுகிறாய். இது அவமானம் என்று கருதுகிறாய். இதைவிட மிகப்பெரிய அவமானங்களை பட்டதால் எனக்கு இதை தீர்க்கின்ற ஆத்திரம்தான் எழுகிறதே தவிர நான் இப்போது அவமானப்பட்டு விட்டேனே என்ற எண்ணம் வரவில்லை என்று பேசிவிட்டு மௌனமானான். தொலைவில் சலசலப்பு கேட்டது. சாயா குமாரன் துள்ளி எழுந்தான். காளிதாசனும் சரக்கென்று எழுந்து புதர் மறைவில் போய் நின்றான். சாம்பான், துர்க சரவணன் அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள். நம் மாணவன் எவனோ ஓடி வருகிறான், சாயா குமாரன் சொல்ல அவர்கள் சற்று தளர்வானார்கள். ஓடி வந்தவன் சாம்பானுக்கு அருகே வந்து மண்டியிட்டான். ஆட்கள் வருகிறார்கள். 16-17 பேர்கள் மலையேறி வருகிறார்கள். சாம்பான் திகைத்தான். அத்தனை பேரும் பெண்கள் என்று வந்தவன் தொடர்ந்து சொன்னான். சாம்பான் கைப்பிரம்பு எடுத்து பளீரென்று அவன் புஜத்தில் அடித்தான். வந்தவன் துடித்து போனான். ஒரு விஷயத்தை எப்படி சொல்வது என்று புரிந்து கொள். பெண்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு அழகாக இருந்திருக்கும். ஆட்கள் வருகிறார்கள், அத்தனை பேரும் பெண்கள் என்று சொல்கிறாயே. நீ இங்கு உள்ளவர்களை கலவரப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தானே இருக்கிறாய். பரபரப்பாக ஏதோ சொல்ல வேண்டும் என்று தானே ஆசைப்படுகிறாய். ஏதேனும் இடையராது நாடகம் நடந்து கொண்டிருக்க வேண்டுமா? நீ இங்கு வேலை செய்ய லாயக்கில்லாதவன். இன்னொரு முறை இப்படி சொன்னால் உன்னை பயிற்சியிலிருந்து வெளியேற்றி விடுவேன். விஷயத்தை சுருக்கமாகவும் நேரடியாகவும் சொல்ல கற்றுக்கொள் என்று கர்ஜித்தான். வந்தவன் மறுபடியும் விழுந்து வணங்கி நகர அவர்கள் யோசித்தார்கள். எதற்கு பெண்கள் வருகிறார்கள்? எந்த இடத்திலிருந்து வருகிறார்கள்? இந்த காட்டுக்குள் பெண்கள் நுழைய வேண்டிய அவசியம் என்ன? காளிதாசன் வியந்தான். பாண்டிய தேசத்து பெண்களாக இருக்கும் காளிதாசா? சாம்பான் பதில் சொன்னான். ஏன் ஏன் அப்படி? பாண்டிய தேசத்து பெண்கள் நமக்கு பல உதவிகள் செய்திருக்கிறார்கள். கழுத்தில் அணிந்திருந்த நகைகளை விற்று நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். உணவு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக என்று உனக்கு தெரியுமா? அவர்கள் கணவர்களை நாம் மீட்டு தர வேண்டும். அவர்கள் நமக்கு அதற்காகத்தான் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கணவர்கள் சோழப்படையால் கைது செய்யப்பட்டு அடிமைகளாக இருக்கிறார்கள். எங்கள் கணவர்களை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கள் என்று இந்த பெண்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் இதுவரை அந்த கணவர்களை தொடர்பு கொள்ளக்கூட இல்லை. இது தெரிந்தால் அவர்கள் சீற்றம் அடைவார்கள். இந்த பெண்கள் நம்மை ஏசுவார்கள். பொறுத்து பொறுத்து பார்த்து முடியாமல் ரவிதாசன் உறவுகள் கொல்லிமலைக்குள் தானே இருக்கிறார்கள். காடு என்ன செய்துவிடும் என்று வந்திருக்கிறார்கள். ஆண்கள் இருக்கிறார்களா என்று பார். காளிதாசன் முன்னேறி பாறை உச்சியில் நின்று பார்த்துவிட்டு, இல்லை, பெண்கள் மட்டுமே வருகிறார்கள் என்றான். சரி காளிதாசா, நீ முன்னேறி அவர்களை வழிமறித்து சுனைக்கு அழைத்து வா. அவர்கள் கோபத்தை குறைத்து கூட்டி வா. சாயா, பெண்கள் போன பிறகு அந்த வழியில் வேறு யாரேனும் தொடர்கிறார்களா என்று நீ போய் பார். அந்த பெண்கள் போகும் வரை மறைந்திரு. அவர்கள் போன பிறகு அந்த வழியை மறித்துவிடு. கருவேல முட்களை வெட்டி போட்டுவிடு. அதை எவரேனும் தாண்டி வர முயற்சி செய்தால் அடித்து காயப்படுத்திவிடு. எதிர்த்தால் கொன்றுவிடு. யோசிக்காதே என்று சாம்பான் வேகமாக கட்டளைகளை பிறப்பித்தான். பச்சையும் சிகப்பும் நீலமுமாய் அழுத்தமான கெட்டியான பாண்டிய தேசத்து புடவைகள் அணிந்து, காதிலே மிக பெரிய பாம்படம் அணிந்து,
காலிலே தண்டைகள் அணிந்து கொண்டு குழந்தைகளோடு 16 பெண்கள் காட்டுக்குள் நுழையும் போது காளிதாசன் அவர்களை எதிர்கொண்டான். பெண்கள் அவனை சூழ்ந்து கொண்டு கூச்சலிட ஆரம்பித்தார்கள். காளிதாசன் மௌனமாக அவர்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருந்தான். எங்கே அந்த மலையனூரான்? காட்டு, அவனை கொன்று போடுகிறேன் என்று ஒரு பெண் சொல்ல, அவன், இப்படி பேசுவது தவறு. அவர் மிகவும் பெரியவர், சகல வித்தைகளும் தெரிந்தவர், ஒரு சொல்லால் உங்களை எரித்துவிடக்கூடியவர். தயவு செய்து தொடர்ந்து இவ்விதம் பேசாதீர்கள். உங்கள் கோபம் என்ன? என்னிடம் சொல்லுங்கள். நான் அவரிடம் உங்களை அழைத்து போகிறேன். காட்டுக்குள் வெகு தூரம் போக வேண்டும். குழந்தைகளை வேறு வைத்திருக்கிறீர்களே, முதலில் ஒரு சுனைக்கு போவோம். சுனையிலிருந்து பிறகு அந்த இடத்திற்கு அழைத்து செல்கிறேன் என்று அவர்களை வேறு திசைக்கு அழைத்து போய் சுனை காட்டினான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.